அப்படிதான் இருக்குமா? நல்லிப்பியா மஜ்ஜை மதியம் முடிஞ்சோம் பிரியாணி. பாருங்க நல்லி வந்துருச்சு. வாசனை எப்படி தொங்குதுன்னு பாருங்க. வணக்கம்ல, எனக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் சித்தப்பா ஊருக்கு தாங்க வந்திருந்தோம். சித்தப்பா ஊர் சின்ன சேலத்தில் இருக்குது. சரி கிளம்பி வந்தாச்சு. வந்த இடத்துல எங்கள் சித்தப்பாவோட ஃபேவரட் கடை ஒன்று இருக்குங்க, பிரியாணி கடை. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணின்னு எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. அந்த பீஃப் பிரியாணியில் இந்த கடை மட்டும்தான் வந்து சின்ன சேலத்தில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் பக்காவாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அது வேறு எங்கள் சித்தப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பிரியாணி செய்கிறது எப்படின்னு வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து கேட்டோம். எடுத்துக்க சொல்லிட்டாங்க. பாருங்கள் என்னென்ன மசாலா போட்டு எப்படி செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. மொத்தமாக 2 கிலோவா? 2 கிலோ இஞ்சி, 2 கிலோ பூண்டா? 2 கிலோ பூண்டு, 2 கிலோ 4 கிலோ. வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து போட்டுட்டாங்க. பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் நாங்கள். இப்போ எத்தனை கிலோ பிரியாணி செய்ய போகிறீங்க? 30 கிலோ. 30 கிலோ. நல்லி கிளியெல்லாம் சேர்த்தா கறி மட்டும் 30 கிலோவா? அரிசி 30 கிலோ. ஓகே ஓகே. நல்லிலாம் போடுவீங்க தானே? அதுதான் எங்கள் சித்தப்பாவுக்கு ஃபேவரட்டாம்மா. நல்லியை வந்து இப்படி தட்டி அதோட உள்ளே இருக்கிற இதோட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன போட்டு வதக்கிருக்கீங்க? இதில் வந்து பட்டை, ஏலக்காய், லவங்கம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா. இதில் இப்போ வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கீங்க? வெங்காயம் 6 கிலோ. 6 கிலோ. 30 கிலோ அரிசிக்கு 6 கிலோ வெங்காயம். பச்சை மிளகா எவ்வளோ போட்டீங்க? பச்சை மிளகா ஒரு அரை கிலோ. 1/2 கிலோவா? இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு 1.5 கிலோ. பூண்டு 1.5 கிலோ. இஞ்சி 1 கிலோ. இஞ்சி 1 கிலோ. பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். ஓகே ஓகே. டேஸ்ட்டுக்கே பூண்டு தான் அதிகமாக இருக்கும். இஞ்சி அதிகமாக இருக்கும். இஞ்சி அதிகமாக இருக்கக்கூடாதாங்க. பூண்டு அதிகமாக இருந்தால் தான் பிரியாணியோட அந்த வாசனையும் டேஸ்ட் இருக்குமாம்மா. எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கீங்க? 7 லிட்டர் ஊற்றிருக்கோம். 7 லிட்டர் எண்ணெய். 5 லிட்டர் சொன்னாங்க. 5 லிட்டர் சொன்னாங்க. 5 கிலோக்கு 1 லிட்டர் எண்ணெய். 5 கிலோக்கு 1 லிட்டர் எண்ணெய். எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பளபளன்னு இருக்கும். ஓகே ஓகே. நல்லா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் சாப்பாடு நல்லா பளபளன்னு நல்லா பளபளப்பாக இருக்குங்க. தக்காளி 10 கிலோ. தக்காளி அதிகமாக போடணுமா? வெங்காயம் 6 கிலோ, தக்காளி 10 கிலோ. முக்தா இது எந்த பேர் இருக்கிற கரெக்டா? கள்ளக்குறிச்சி இருக்கியா? கள்ளக்குறிச்சி போகிற வழியில் ப்ரோ. கள்ளக்குறிச்சி போகிற வழியில் சின்ன சேலத்துலேருந்து. தக்காளி எத்தனை கிலோ ப்ரோ? 10 கிலோ. இப்போ பார்த்து நான் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் வதக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன். இப்போ வந்துட்டு பூண்டு மட்டும் தான் போட்டு வதக்கிட்டு இருக்காங்களா. இஞ்சி வந்துட்டு லேட்டாக தான் போடுவாங்களா. இதுக்கப்புறம் நல்லி இருக்குது பாருங்க. இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லி வந்துட்டு அதுதான் போட்டு எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. நல்லியை போட்டு நல்லா வதக்கி வேக விட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு இஞ்சிலாம் சேர்ப்பாங்களாமா. நல்லி மொத்தம் எத்தனை நல்லின்னு இருக்குது நம்மள்கிட்ட இன்னைக்கு? 100 இருக்கும். 100 நல்லி வந்து 100 நல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கறி இதெல்லாம் மொத்தமாக போட்டு தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கம்மன்னு வந்துட்டு பீஃப் செய்வாங்க. நெஞ்செலும்பு இதெல்லாம் வரும். கூட ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக வந்துட்டு நல்லியும் நெஞ்செலும்பு மட்டும் தான் இருக்குது. இது வந்துட்டு எலும்புலாம் போடாத இந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் கறி தனியாக எடுத்துகிட்டு வந்து அலசி போடுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் போட்டு வேக வைக்கணுமாண்ணே? ஆமாம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடம் அந்த பீஃப் கடை எங்கே இருக்குது, பீஃப் பிரியாணி கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடை பேர் வந்து முக்தா பீஃப் பிரியாணி. இது கரெக்டாக சொல்லணுன்னாக்கா சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற ரோடுங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி இருக்கும். தள்ளுவண்டி பிரியாணி தான் எப்போ வந்தாலும் சுட சுட கிடைக்கும். காலையில் வந்துட்டு 10 மணிக்கு அந்த பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 7:30 8 மணி ஆகிடுச்சு. 8 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரியாணி வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
கறி மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கிட்ட வேகுமாம்மா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரியாணி அரிசிலாம் போட்டு தம் போட்டு 10 மணிக்கெலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. எலும்பு முதல்ல போட்டு சமைக்கிறீங்களா? ஏதாச்சும் சீக்ரெட் இருக்கா அதில் எலும்பு ஃபஸ்ட்டு போடுறதுக்கு? அது சீக்கிரட்லாம் ஒன்றும் கிடையாது. எலும்பு போடுறது எசன்ஸ்லாம் இறங்கினா ஒரு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக எசன்ஸ்லாம் இறங்கினா சரி. கறியெல்லாம் அந்த பூண்டோட வதங்கிச்சுன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்க. இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிருக்கும் அந்த நல்லி போட்டு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறாங்க. இப்போ பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நல்லி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி எவ்வளோ காண வந்துருக்கு பாருங்க. தண்ணி சேர்க்கவே இல்லை. இந்த நல்லியில் உள்ள அந்த கொழுப்பு இந்த இதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி ஃபுல்லாக எசன்ஸ் ஃபுல்லாக அப்படியே உள்ள இறங்கிருக்கு பாருங்க. தயிர் 1 லிட்டர் ஊற்றணும். 1 லிட்டர் போதுமாண்ணா? 1 லிட்டர் போதும். 1 லிட்டர் போதும். எவ்வளோ கிராம்ண்ணா காரத்தூள்? 400 கிராம். 400 கிராம். கரம் மசாலா போடணுமாண்ணா? இது எவ்வளோண்ணா? இதுவும் 400 தான். சிக்கன் மசாலாவும் வச்சு காரத்தூளும் 400 கிராமு, கரம் மசாலாவும் 400 கிராம் போடுறாங்க. மட்டன் மசாலா இது எவ்வளோ கிராம்ண்ணா? 400. எல்லாமே 400 தான். ஆனால் இது பீஃப் இல்லை. பிரியாணி பீஸ்லாம் 200 கிராம். ராக்போர்ட் பிரியாணி. ராக்போர்ட் இதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இருக்குன்னே தெரியல. அவ்வளோதான், கறியை போட்டாச்சுங்க. எல்லாம் போட்டு வேக வச்சிட்டீங்க. லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு. இஞ்சி சாரி, எவ்வளோண்ணா இது? இஞ்சி 2 கிலோ. 2 கிலோ இஞ்சி. பூண்டு எவ்வளோ சேர்த்தீங்க இப்போ? பூண்டு 1 கிலோ. 1.5 பூண்டு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ. இஞ்சி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 கிலோ. பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்துட்டு கடைசியாக சேர்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் அதோட ஃப்ளேவர் தனியாக இருக்குங்களா. மட்டும்தான் இது எவ்வளோ அரிசி ரெடி ஆகிடுச்சுன்னா அரிசி கொட்டமாக இருக்குது. அரிசி வந்துட்டு வடித்து போடுவீங்களே எப்படி? அரிசி வடிச்சு தான் அரிசி வடித்து போடுவீங்களா? பெரிய பெரிய பீஸாக இருக்குது. லட்டாக இருக்குது பீஸு. அடுத்து உப்பு போடுறாங்க. உப்பு அளவு சொல்கிறதுங்கிறது கிடையாது. பாதி பாக்கெட் உப்பு போயிடுச்சுங்க. உப்பு வந்துட்டு ஒவ்வொரு உப்பு ஒவ்வொரு விதமாக கறிக்கும். நல்லா அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சம் வெளியில் லைட்டாக வெளியில் அதே ஹோட்டலுக்குள்ள தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் கறியை பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட வெந்துகிட்டு இருந்தது. அரிசி வந்து 24 கேரட்டுங்க. 30 கிலோ. 30 கிலோ அரிசி. அது பறக்குது தண்ணி. உப்பு சரிண்ணா. உங்களுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. எங்களுக்காக எரிய போடக்கூடாது, அவ்வளோதான். அரிசி போடுறதுனால இதுக்கப்புறம் அப்படியே போட்டு தம் போட்டுருந்தோம். உண்மையாக சொல்லணுன்னாங்க, இந்த கடையில் ஒரு தடவை வந்துட்டு எங்கள் மாமா பிரியாணி சாப்பிட்டாங்க. பாஸ்மதி ரைஸ்ன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக 24 கேரட்டுங்க. அரிசியனால நீளமாக இருக்குது.
அமைதியாக இருக்கிற இடத்துல தான் புயல் வீச இன்னைக்கு. மேலே மட்டும் தான் கட்டி விடணுமாண்ணா? கரெக்டாக தண்ணி மட்டமாக இருக்குங்கண்ணா. எவ்வளோ தண்ணி சேர்த்தீங்க? எவ்வளோ நேரம் அது கரெக்டா தம்மு? 25 நிமிஷம். 20 நிமிஷம் தான். 20 30 நிமிஷம். ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தம்மு போட்டாங்க கரெக்டாக 25லேருந்து 30 நிமிஷம் கிட்ட வந்து தம்மு போட்டால் தான் வந்துட்டு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையில் வந்துட்டு 7 மணிக்கு வந்தோம் நாங்கள். நாங்களே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தோம். அதுக்குள்ளே ப்ராசஸிங்லாம் முடிச்சு அடுப்பு இதெல்லாம் வைக்கிறது, எண்ணெய் ஊற்றுறதுலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போ எத்தனை ஆகுது பாருங்கள். மணி கிட்டத்தட்ட 9:46 கிட்டத்தட்ட 9:46 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தம்மு போட்டு எடுத்தாங்கன்னா ஒரு 10:15 பிரியாணி ரெடி ஆகிடும். சுட சுட காலையே 10:15 பிரியாணி. எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு எப்படி பார்த்தோம் பீஃப் பிரியாணிங்கிறதே கிடைக்காது மோஸ்ட்லி. பிரிச்சு நீங்கள் தான் சாப்பிட்றீங்க, அடிச்சு சாப்பிடுங்க. அது ரோட் சைடு தள்ளுவண்டி பிரியாணிங்க. இப்போ தம்மு உடச்சாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி நிற்கிதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அவ்வளோதாங்க சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மட்டனுக்கால இருந்தாலும் இதே ஸ்டைல் தான் வருமாங்க? எல்லாம் இதே ஸ்டைல் தான். சரியான வாசனையாக இருப்பா பிரியாணி. நல்லா கலரும் நல்லா அருமையாக வந்துருச்சு, வாசனையும் நல்லா பக்காவாக இருக்குங்க. டேஸ்ட் மட்டும் தான் இன்னும் ஒன்று பார்க்கல. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுவோம். நல்லி வந்துட்டு இப்போ தெரிய ஆரம்பிக்குது. பீஸ் உடஞ்சிச்சு. நல்லி இந்தப்பா பீஸ் பார்த்தீங்களா எப்படி வந்து நல்லியே பிடிங்கிட்டு போகிற மாதிரி வந்துருக்குங்க. ஸ்டைலாக பண்ணுறது காய்ச்சி போடு சரியா நின்றுங்க. தம்பி வந்துட்டு கடைக்காக ரொம்ப உழைக்கிறாப்புல. நல்லி வேணுமா சொல்லுவா? நல்லியோட கறி நல்லா ரோட்டாக இருக்குது. அதில் வைக்கணும் வச்சிங்களா? இதில் வைக்கணும் இல்லை நிலம் வச்சுமே காட்டினா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. வச்சு திருப்பி எடுத்து கிடைக்குதா? நல்லி எல்லாம் சரியான நல்லிங்க, பெரிய நல்லி. நல்லி எவ்வளோண்ணா? நல்லி ஃப்ரீயா? இது பாருங்க 100 ரூபா தாங்க பிரியாணி. பீஸும் வச்சு நல்லி வச்சு எங்கள் ஊரில் நல்லிக்கு தனியாக காசு வாங்கி 20 ரூபா 25 ரூபா நல்லி ஃப்ரீ. 40 ரூபா 50 ரூபா இப்போ நல்லி ஃப்ரீயாங்க பாருங்க. நான் வந்துட்டு பீஃப் பிரியாணி வந்துட்டு சாப்பிட மாட்டேன். மட்டனே வந்துட்டு நான் எப்போயாச்சும் தான் சாப்பிடுவாங்க. மட்டனே சாப்பிட்டு பழகல. சின்ன வயசுலேருந்து சிக்கன் மட்டுமே தின்னு பழகிட்டேன். அதனால் வந்துட்டு எங்கள் மாமாவும் எங்கள் சித்தப்பாவும் பீஃப் பிரியாணி டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி, ஏன்னா அவங்க வந்துட்டு பீஃப் பிரியர்கள் இல்லை, பீஃப் வெறியர்கள்னு சொல்லலாம். அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குது இப்போ சொல்லுவாங்க. என்னப்பா பிரியாணி வந்துருச்சு? நல்லி வந்துருச்சு. வாசனை எப்படி தொங்குதுன்னு பாருங்க. பீஸ் பாருங்க எப்படி வந்துருக்குன்னு பாருங்க. அடே பீஸ் நல்லா வந்திருக்கா? பண்ணு மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. பண்ணு மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணு சாப்பிட வேண்டியது. நான் பிரியாணி சாப்பிடுவேன். நீ சாப்பிடு பாருங்க. 2 பேருக்கு யார் பெரிய நல்லி வருதுன்னு இப்போ வரும்போது அவர் நல்லி வந்திருக்கா? நல்லி உடைங்க வச்சு காட்டுங்க. உடைக்க முடியாதுங்க. எப்படி தட்டணுமா? சரிம்மா வந்து தட்டு விடு.
என்ன நம்ம தட்டி கொடுக்கலாம் கூப்பிடுறீங்க? தட்டு கட்டுப்பா. என்ன ஆர்டர் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா பிரியாணி? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு. சூடு ஆர்டர் சாப்பிடும். அங்கே பாருங்க. ஓய் இது நடந்து ரொம்ப பெருசு இருக்கு நல்லி. வைங்க தலை. இது நல்லி இல்லை, இது அப்படியே மூட்டை எலும்பு அப்படியே மொத்தமாக கூட்டுற மாதிரி இருக்குது. ஆட்டு தலைமறையாக இருக்குது. உங்களுக்கு தான் இப்பப்பா அவங்க பெரிய ஆளை கேட்டிங்களா, அதனால பெரிய நல்லியாக வந்துருக்கு உங்களுக்கு. ₹100 மொத்தம் பிரியாணி நம்ம பீஸ் நம்ம நல்லா பெரிய பீஸ். ஐயோ எப்பாடி இது என்ன ரொம்ப பெரிய நல்லி வருது 2 பேருக்கும். நல்லி எடுத்து சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள அந்த ஜெல்லாம் வருதான்னு பார்ப்போம். சூடாக இருக்கா? பீஸ் ஆயிடுச்சு ஒன்று காட்டுங்க, நல்லா அருமையாக வந்துருக்கான்னு பார்க்கலாம். கறி பீஸ் ஆகட்டும், எலும்பு இல்லாமல். கறி பீஸ் நல்லா இருங்க. பக்கா. இப்போ நீங்கள் சாப்பிடுங்க ராஜுக்கு நினைப்பேன். சூடாக இருக்கு. கஸ்டமர் அண்ணா இருக்காங்க. அண்ணா எப்படிண்ணா இருக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குது. நீங்கள் இங்கே முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய டைம் நிறைய தடவை வந்துருக்கீங்களா? சூப்பர்ண்ணா. ₹100 ஒருத்தா சாப்பிட்றதுக்கு 40 கிலோமீட்டர் தாண்டி வருவாங்க. 40 கிலோமீட்டர் தாண்டி வரீங்களா? சூப்பர்ண்ணா. அண்ணா 40 கிலோமீட்டர் தான் தாண்டி வராங்க. 150 கிலோமீட்டர் சாப்பிட்டே வரோம். ஒரு ஹைலைட்டான விஷயத்த சொல்லுங்கள். நேற்று ஃபோன் அடித்து தொல்லை கொடுத்துருக்காங்க. ஃபோன் அடித்து பிரியாணி எடுத்து வைக்கன்னு சொல்லி கடைசியில் பிரியாணி தீர்ந்துருச்சுட்டாங்க. அதனால் விடிய காலையில் வந்துட்டு சமைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதியக்குள்ள முடிஞ்சிடும் பிரியாணி. மதியத்துக்குள்ள. ஆமாம். நல்லி கிடைக்கும். இதை எப்படி சாப்பிட்னா நல்லா கட்டுங்க பாருங்க. நல்லி எப்படி சாப்பிடணும்னு சொல்றாங்க. பிச்சை விட்டு நோண்டுங்க வரும். வந்துச்சு பாருங்க. ஓகேங்களா? இதான் அந்த உள்ள இருக்க ஜெல்லு மாதிரி. இதுதான் சாப்பிடும் உடம்பு. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு. சரிங்க பாருங்க. மஜ்ஜை உடம்பு ரொம்ப சத்தான பொருள். சாப்பிட்றது இந்த முட்டை ஆம்லேட் போட்டால் போதும். ஒரு ஆம்லேட் போட்டால் வைக்கிறது நல்லா இருக்கும். பக்காவது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா சித்தப்பம் பீஃப் பிரியாணி சாப்பிட்டாங்கல்ல, வச்சு அப்பிட்டாங்க. 2 நல்லி அம்மம்மா பிரியாணி நல்லியை வச்சு கடிச்சு சாப்பிட்டு வேறு லெவலில் இருந்தது. ₹100 பார்த்தீங்கன்னா பிரியாணியோட நல்லியும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. வேறு லெவல் டேஸ்ட்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்துட்டு சின்ன சேலத்துக்கு வந்தீங்கன்னா சின்ன சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற ரோடு குப்தா பிரியாணி சூப்பராக கும்முன்னு இருக்கும். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சில பேர் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு எதுக்காச்சும் சமைக்கணும் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்க வந்துட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்துட்டு எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் சொன்னீங்கன்னா ஓசியில் சாப்பிட்டு வீடியோ எடுத்து போறியான்னு கேட்கக்கூடாது. காசு கொடுத்தாச்சு, அதையும் தெளிவாக காட்டியிருக்கோம். ஓகே தல, ரொம்ப நன்றி. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாருங்க, ரொம்ப உழைக்கிறார் கஷ்டப்பட்டு கடைக்கு. எதிர்காலத்தில் ஆப்போசிட்டில் ஒரு கடை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பாருங்க, அவருக்கு வந்து பெரிய ஆள் ஆகிடுவார். கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.